கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இந்த முறை அரசியல் களத்துல ரொம்ப முக்கியமாக பேசப்படுவது இந்த ஜென் ஜி அப்படிங்கிறவங்க. ஜெட் அப்படிங்கிற நம்ம ஆங்கில எழுத்துக்கள்ல ஏயிலிருந்து தொடங்கி ஜெட்ல முடியுது இல்லையா? அந்த ஜெட்டுங்கிறத அமெரிக்கால அத ஜி அப்படின்னு உச்சரிப்பாங்க. அதனால அதுக்கு பேர் ஜென் ஜி அப்படின்னு ஆயிடுச்சு. ஜென் ஜெட்ன்னு சொன்னா அவ்வளவு நல்லா இல்ல. அதனால நான் ஜென் ஜி அப்படின்னே சொல்லப் போறேன். இந்து தமிழ்ல ஒரு செய்தி கட்டுரை வந்திருக்கு. இப்ப நடக்கப் போகிற தேர்தல்ல இந்த ஜென் ஜி இவர்கள் தான் தமிழக அரசியலோட எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியாக இந்த செய்தி கட்டுரை சொல்லுது. இந்த செய்தி கட்டுரையில் இருக்கக்கூடிய சில தகவல்களை நம்ம முதல்ல எடுத்துப்போம். அதற்கு பிறகு நான் என்னுடைய கருத்தை அதுக்கு மேல சொல்றேன்னா, இந்த முதல்ல யார் இந்த ஜென் ஜி அப்படின்னா 1997 முதல் 2012 வரை பிறந்தவர்களை குறிக்கும் ஒரு தலைமுறை தான் ஜென் ஜி. இந்த தேர்தலில் வாக்களிக்கணும்னா உங்களுக்கு 18 வயதுக்கு மேற்பட்டு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 2008க்கு முன்பு பிறந்தவராக இருக்க வேண்டும். ஓகே, அதாவது 1997 இருந்து 2008 வரைனா அது ஜென் ஜி. அதற்கு முந்தைய தலைமுறையும் இதில் அஃப்கோர்ஸ் இருக்க போறாங்க. ஆனால் முதன்முறையாக இந்த தலைமுறையில் பெரும்பாலானவர்கள் இதில் வாக்களிக்க போகிறார்கள். ஏன்னா ஒரு 5 ஆண்டுக்கு முந்தி தான் 1997 குழு வாக்களிக்க வந்திருக்கும். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை 1,18,00,000 வாக்காளர்கள், இளம் வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இது எப்படின்னா இது கிட்டத்தட்ட 20%. 20%னா 5 பேருக்கு ஒருவர் இந்த ஜென்சி தலைமுறையைச் சேர்ந்தவர்கள். இவர்களை இலக்காக கொண்டு அரசியல் கட்சிகள் அனைத்தும் தீவிர பரப்புரை மேற்கொண்டிருக்கின்றன அப்படின்னு இந்த கட்டுரை சொல்லுது. கட்டுரை சொல்றதெல்லாம் பார்த்துருவோம் அதுல. இவர்களை பற்றி இந்த கட்டுரை சொல்வது என்னன்னா, இவங்க பாரம்பரிய அரசியல், விசுவாசம் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இவர்களுக்கு நம்பிக்கை தான் முக்கியம். இந்த நம்பிக்கை அப்படின்னா என்ன வாய்ப்பு இருக்குது, என்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி செல்வதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது, வேலை, கல்வி, நம்பிக்கை, இதுதான் அவங்களுடைய ஃபோக்கஸாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ப்ளஸ் இவங்க எல்லாருமே சமூக ஊடகங்களை அடிப்படையாக வைத்து நடந்து கொள்வதனால அரசியல் கட்சிகள் தங்களுடைய பிரச்சாரத்தை முழுக்க முழுக்க டிஜிட்டல் தளங்களிலேயே இதை செய்கிறார்கள். அதனால அந்த டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட்ல தொடர்ச்சியாக ஆட்சி மேம்பாடு அந்த மாதிரியான ஒரு ஆங்கிள், தொடர்ச்சியான ஆட்சி மேம்பாடு போன்ற சில முழக்கங்களை பல்வேறு கட்சிகள் முன்வைக்கின்றன. அதோடு கூட இந்த நலத்திட்டங்கள் மற்றும் பொருளாதார வாக்குறுதிகள், இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. நலத்திட்டங்கள், பொருளாதார வாக்குறுதிகள் நிச்சயமாக இந்த ஜென்சியை அட்ராக்ட் பண்ணும். ஆனால் நலத்திட்டங்கள்ங்கிறதுல ஒரு நலத்திட்டம் இப்போ என்னால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு இப்போ அதிமுகவுடைய திட்டத்தில் பார்த்தீங்கன்னா, வேலையில்லாத இளைஞர்களுக்கு 29 வயதை கடந்த வேலை கிடைக்காத இளைஞர்களுக்கு மாதம் இத்தனை ரூபாய் உதவித்தொகை மாதிரி தருகிறோம் அப்படின்னு அவங்க சொல்றது யாரை நோக்கி அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி நீட் தேர்வில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு, அது எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லியிருந்தாரு. இந்த முறை ஆட்சிக்கு வந்தால் அதை 7.5 என்பதை 10% உயர்த்துவேன் அப்படின்னு அவர் அறிவிச்சிருக்காரு. ஆனா இது ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயம். ஏன்னா 7.5லிருந்து 10% உயர்த்தும் பொழுது அது அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆதரவானது. ஆனால் அரசு பள்ளியில் படிக்காமல் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளிலோ அல்லது தனியார் பள்ளிகளிலோ இருப்பவர்களுக்கு அது ஒரு குறைபாடு அல்லவா? எண்ணில் 2.5% அவர்களிடமிருந்து எடுத்து வேறு ஒருவருக்கு செல்கிறது அப்படின்ட்டு. அடுத்து முக்கியமாக அண்ணாமலையுடைய பேர் இதுல குறிப்பிடப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் அண்ணாமலைக்கு ஜென்சியுடைய அட்டென்ஷன் கிடைத்திருக்கிறது. நேரடி தாக்கத்துடன் பேசும் பேச்சு, சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பது போன்றவை இதற்கு காரணங்களாக கூறப்படுகின்றன அப்படின்னு இந்து தமிழ் திசை கட்டுரை சொல்லுது. அடுத்த முக்கியமான நபராக விஜய் வராரு. முன்பு எப்போதும் இல்லாமல் நடிகர் விஜயின் வருகையால் இளைஞர்களிடையே புதிய அரசியல் ஆர்வம் உருவாகியுள்ளது. குறிப்பாக முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் இந்த கட்சி கவனம் பெற்றுள்ளது. இது நிச்சயமான உண்மை. அனெக்டோட்டலா நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலா என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா நான் அது போன்ற ஒரு கருத்து கணிப்பை செய்யல. ஆனால் நிச்சயமாக நான் இளைஞர்களிடையே, நான் பேசும் இளைஞர்களிடையே, தெருவில் பார்க்கும் இளைஞர்களிடையே, முன்ன பின்ன தெரியாத, எனக்கு தெரியாத இளைஞர்களிடையே, அதுவும் இந்த 18லிருந்து 22 வயது இளைஞர்களிடையே விஜய் மீதான ஆர்வம் வெகுவாக அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கப்புறமா முக்கியமான இன்னொரு தலைவராக அவர்கள் பேசுவது சீமான். சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி தமிழ் அடையாளம், ஸோ இந்த ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ்னு சொல்றோம் இல்லையா,
தமிழ் அடையாளம், இயற்கை, விவசாயம் போன்ற உணர்வுபூர்வமான கருத்துக்களால் இளைஞர்களை ஈர்க்கின்றார். சீமான் ஈர்க்கிறார், அவருடைய கட்சியும் இருக்கிறது. இது நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது. தமிழ்நாட்டில் இன்றைக்கு இளைஞர்களிடையே நேரடியாக போய் பேசி இளைஞர்களை தொடக்கூடியவர்கள் அப்படின்னா 3 பேர் தான். சீமான், அவருடைய வயசு என்னவா வேணாலும் இருக்கட்டும், அண்ணாமலை, விஜய், 3 பேரும் வெவ்வேறு காரணங்களுக்காக. வேறு எந்த கட்சியிலையும் இந்த மாதிரியான இளைஞர்களை நேரடியாக போய் தொட்டு பேசக்கூடிய மாதிரியான தலைவர்களே கிடையாது. மூவரும் வெவ்வேறானவர்கள். இப்ப விஜய் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவரால் சரளமா பேச முடியாது. எந்த பொருண்மையாக இருந்தாலும் அதை பற்றி அப்படியே விரல் நுனியில் தகவல்களை வைத்துக் கொண்டெல்லாம் பேச முடியாது. ஆனா அவரே ஒரு காந்தம். அவரை நோக்கி அவருடைய ரசிகர்கள் மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்குமே அவர் மீது ஒரு ஆர்வம் இருக்கிறது. சீமானும் அண்ணாமலையும் அந்த உடனடியாக பேசக்கூடிய தரமான பேச்சு, அதுல அந்த தரத்துல சில வித்தியாசங்கள் இருக்கு. இப்ப சீமான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் எதை பற்றியும் கருத்து கூறுவதற்கு தவறுவதே இல்லை. அவர் இது எனக்கு தெரியல அப்படின்லாம். அவருடைய கருத்துக்கள் மீது நமக்கு பல்வேறு கமெண்ட் இருக்கலாம், கிரிட்டிசிசம் இருக்கலாம். ஆனால் அவர் தமிழ்ல அவர் பேசக்கூடியது அந்த சிரிப்பு, அந்த ஆக்ரோஷம், உணர்ச்சிகளை கொண்டு வருதல் அப்படிங்கிறதுல சீமானுக்கு இணை சீமான் மட்டுமே தான். இந்த மூவரில் எனக்கு மிகவும் பிடித்தது சொல்லவே வேண்டாம், அண்ணாமலை தான். ஏன்னா அவர் நிறைய படிக்கிறார். அதெல்லாம் நிறைய கேலிகள்லாம் உண்டு. அந்த கேலிகளை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட போறதில்லை. நிறைய தகவல்களை விரல் நுனியில் வைத்திருக்கிறார். அதற்கெனவே உழைக்கிறார். அவருக்கு மாணவர்களிடையே பேசுவது, இளைஞர்களிடையே பேசுவது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஆர்வம் இருக்கிறது. சாதித்திருக்கிறார். ஒருவர் சினிமா நடிகர், இன்னொருவர் சினிமாவில் கொஞ்சம் நடித்து கொஞ்சம் இயக்குனராகி அந்த மாதிரியெல்லாம் வேலைகளை செய்தவரே தவிர, பெரிய சாதனை என்று இளைஞர்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாதிரியான படிப்பு, சிறந்த வேலை, நல்ல படிப்பு, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர்களிடம் கிடையாது. ஸோ அதை வைத்து பார்க்கும்போது அண்ணாமலையுடைய ஒரு இடம் என்பது நன்றாகவே தெரிகிறது. அதனால தான் இவர்கள் எல்லாம் பேசும் இடத்தில் கூட்டமும் அதிகம், மக்கள் அதோட இன்டராக்ட் பண்றது, பர்டிகுலர்லி அந்த இளைஞர்கள் இன்டராக்ட் பண்றது அப்படிங்கிறதுமே அதிகம். 1 கோடிக்கும் மேற்பட்ட இந்த வாக்குகள் பல கட்சிகளுக்கும் பிரியும் வாய்ப்பு அதிகம் உள்ளது அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுல சிலர் இந்த ஆட்சி தொடரணும் அப்படின்னா திமுகவுக்கு வாக்களிக்கணும். ஒரு பகுதியினர் ஆட்சி மாறணும் அப்படின்னா அவர்கள் அதிமுகவுக்கோ விஜய்க்கோ வாக்களிக்கக்கூடியவர்கள். ஒரு பகுதியினர் புதிய அரசியல் முயற்சி, அதுதான் விஜய்க்கான வாக்குகளாக இருக்கும், விஜயோ அல்லது சீமானுக்கான வாக்குகளாக இருக்கும் என்று பார்க்கிறார்கள். அப்ப இந்த 2026 தேர்தலில் யார் வெல்வார்கள் என்பதை விட யாரை ஜென்இசட் வாக்காளர்கள், ஜென்சி வாக்காளர்கள் தேர்வு செய்கிறார்கள் என்பதுதான் முக்கிய கேள்வியாக மாறியுள்ளது அப்படின்னு. ஸோ என்னுடைய சில பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். ஸோ இந்த இடத்துல தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் முழுமையாக தோற்றுவிட்டன. இதற்கு முந்தைய தலைமுறைகள் எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயமாக சொல்வார்கள். இன்றைக்கும் சில இளைஞர்களுக்கு வேலை இல்லை. ஆனால் வேலை இல்லை என்றால் அவர்களுக்கு என்ன மாதிரியான ஹோப்பை தருது, என்ன நம்பிக்கையை விதைப்பது, அவர்களை எப்படி மேலே கொண்டு வருவது அப்படிங்கிறதுக்கான திட்டம் எதுவுமே கம்யூனிஸ்ட் கட்சிகளிடமிருந்து கிடையாது. இந்த ட்ரெடிஷ்னல் திராவிட கட்சிகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிச்சயமாக திமுகவும் அதிமுகவும் இளைஞர்களுக்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், வேலை வாய்ப்புகளை எப்படி அதிகப்படுத்தி இருக்கிறோம், தொழில்களை எப்படி உள்ளே கொண்டு வருவதற்கான வேலையை செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத அவர்கள் தொடர்ச்சியாக பேசுகிறார்கள். பாரதிய ஜனதா இதை தொடர்ச்சியாக பல இடங்களில் பேசுகிறது. இங்கும் அவர்கள் மத்திய அரசாக நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத அவர்கள் தொடர்ச்சியாக பேசுவதை நாம் பார்க்கிறோம். இவர்களெல்லாம் சாதனைகளை அடிப்படையாக பேசும் பொழுது மற்ற பல கட்சிகள், இப்போ சீமான் எந்த இடத்துலேருந்து வராரு, பல கருத்துக்களை சொல்றாரு. ஆனால் அவருடைய கருத்துக்களில் இது செயல்பாட்டுக்கு வரக்கூடியதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அடுத்தது இந்த ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ். எனக்கு இந்த ஜென்சி க்ரௌடு கிட்ட ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது அதிக அளவுக்கு எடுபடும் என்று எனக்கு தோன்றவில்லை. இங்கே பார்த்தீங்களா, தெலுங்கர்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிறார்கள், நம் தமிழர்களுக்கு ஒன்றுமே இல்லை, நாம் தமிழர் அப்படிங்கிற அந்த பேரே எந்த அளவுக்கு அந்த தமிழ் பாலிடிக்ஸ், ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது உபயோகமானதாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நம்ம பார்க்க வேண்டியது திமுக, அதிமுக, பாஜக போன்றவர்களுடைய அந்த வளர்ச்சி சார்ந்த அரசியல், அதுல யார் மீது நம்பகத்தன்மை அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் விரும்புவார்கள் என்று நான் நினைக்கிறேன். அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் மூலமாகத்தான் இதை நம்ம பார்க்க முடியும். அதுவுமே அடிஷ்னல் டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி யார் யார் இந்த குறிப்பிட்ட
வயதில் இருப்பவர்கள் யாருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஸோ ஜென்சியுடைய டிசிஷன் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது இந்த தேர்தலுக்கு பிறகுதான் நம்மளால சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.